Hi, hello friends. நான் தாரிக். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள டாடா நெக்ஸான் இருக்கு. அந்த டாடா நெக்ஸான் நமக்கு வீடியோக்கு தந்த அசார் நம்ம கூட இருக்காங்க. அசார்ட்ட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் அசாரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. அதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. இதில் வந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மோடு வச்சிருக்காங்க. நம்ம இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி, சிட்டியில் ஓட்டுற மாதிரி ஒரு நல்ல மைலேஜ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஈகோ ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி பாடி பில்ட்லையோ இல்லை அவங்க சேல்ஸ் பர்சன் இதுலையோ எந்த குறையும் கிடையாது. ஆனால் வண்டி நம்ம டெலிவரி எடுக்கிறீங்கல்ல, இப்போ இந்த டாட்டா வண்டி யார் எடுத்தாலும் டெலிவரி எடுக்கும்போது கண்டிப்பாக பிடிஐ பண்ணிக்கிறீங்க. அது எதுக்காகனா, இப்போ இந்த சிஸ்டத்தை பொறுத்தீங்கன்னா நம்ம எடுத்த அன்னைக்குன்னு வந்த இஷ்யூ என்னன்னா, சிஸ்டம் நமக்கு அப்டேட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. என்ன ஆயிடுச்சா, டச் வேலை செய்யல. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் இது ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே இருக்குல்ல, இதுவுமே வந்து சுத்தமாக வேலை செய்யல. எதுவுமே தெரியல. எதுவுமே பிளாங்கா இருக்கு. பிளாங்கா வந்துச்சு. அதை அவங்க செக் பண்ணல. அவங்க எடுத்துட்டு அவங்க ஓட்டி பார்த்தாக்க, நான் ஒரு ரைட்டா ஓட்டி பார்க்குறேன் வண்டியை, பார்த்தா எதுவுமே தெரியல. அப்புறம் கேட்குறேன், சும்மா மிஸ்டேக் இருக்குதான்னு சொன்னாங்க. அப்புறம் வண்டி சரி கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சிஸ்டம் வந்து மாறவே இல்லை. டச்சே ஒர்க் ஆகல சார். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் போட்டு தரோம் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ண, அப்போ உடனே கூகுளில் போய் பார்த்தேன் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி. அதாவது இதுல வந்து இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து 14.1 இருக்கு இப்போ அப்டேட் பண்ணனால. இதுவுமே எப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஷோரூம் போயிட்டோம், ஒரு நம்ம டெஸ்ட்டே எடுத்து பார்ப்போம்ல, அடிச்சு பார்த்துட்டு போய் சொன்ன உடனே அவங்க ஒரு சாஃப்ட்வேர் போட்டு தரோம் அப்படின்னாங்க. சாஃப்ட்வேர் போட்டு தரப்பையும் இது வேலை செய்யல. அவங்க சொன்னாங்க சார்ஜ் பின்னை கழட்டிட்டு மாட்டணும், ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினா சரியாயிரும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தா அதுதான் சரியாயிருச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆச்சா, சேம் இதே பிரச்சனை வந்து டிஸ்பிளே வேலை செய்யல. இது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது என்டர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட இது வந்து வேலை செய்யல. டச் ஒர்க் ஆகும். இன்ஃபர்டைன்மெண்டோட இது வந்து வேலை செய்யல. இப்போ திருப்பி மறுபடியும் கால் பண்ணி கேட்டோம், நீங்கள் மதுரைக்கு போங்க அப்படின்னு. மதுரைக்கு போய் அங்கே போய் போனால் அங்கே தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க. 14.something ஏதோ ஒன்று நியூ வெர்ஷனு. ஆனால் வண்டி புது வண்டி கொடுக்கும் போதே அவங்க அதை போட்டிருக்காங்க. இதுவே ஒரு டிசப்பாயின்ட். இப்போ நம்ம வந்து எனக்கு நான் பார்த்துட்டேன், அது புதுசாக அப்டேட் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒன்று. இப்போ அங்கங்கே சின்ன சின்ன டென்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்க்கல. புதுசாக கார் வாங்க போகும்போது மெயினாக கண்டிப்பாக பிடிஐ பண்ணிடுங்க. வண்டியை ஓட்டி பாருங்க, செட்டை ஆன் பண்ணி சாங் கேட்குதா, ஏசி ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணிடுங்க. டாட்டா பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எல்லாமே செக் பண்ணிடுங்க, அதான் நல்லது. மற்றபடி வண்டி நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் இன்ஜின்லையோ இல்லை மற்ற இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மைலேஜ் நல்லா ஒரு எனக்கு வந்து 20 வரையே கிடைச்சிச்சு. ஏன்னா 360 கேமரா நல்லா இருந்துச்சு. 360 கேமரா பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது நமக்கு ஆக்சுவலாக ரிவர்ஸ் கியர் போட்டால் ரிவர்ஸில் போயிடுது, ரிவர்ஸோட ஆப்ஷன் தெரியுது. திருப்பி நம்ம ஃப்ரண்ட் போடும்போது அது ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் கேமரா மாறிடுது. அதே மாதிரி நம்ம டிராஃபிக்கில் நிற்கும் போது யாராவது கிராஸ் ஆகும்போது, ஏன்னா நான் இது வரைக்கும் ஓட்டின வண்டியில் எதுவும் 360 கேமரா இருந்தது கிடையாது, ஒன்லி ரிவர்ஸ் கேமரா பண்ணுது. இது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் நேவிகேஷனை கொண்டு வந்துக்கலாம். இதுலையும் பார்த்துக்கலாம், நம்ம ரெண்டுலையுமே பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா. அது இல்லாமல் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சாங்கு மாற்றிக்கிறது, அப்புறம் நேவிகேஷனு, அப்புறம் எவ்வளோ மைலேஜ் இந்த இது டிஸ்டன்ஸ் பார்க்குறது, அது இல்லாமல் அந்த லைட் செட்டிங் இதெல்லாம் வந்துடுது. இந்த இதில் எல்லாம் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடுது. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த இதில் வந்துடுது. அது இல்லாமல் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து வென்டிலேட்டர் சீட்டு. ஃப்ரண்ட் அண்ட் 2 பேர், டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் போடாட்டா எல்லாத்துக்குமே இன்டிமேஷன் வந்துடுது. சார் இது வந்து எக்ஸ்பிரஸ் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. இதை நம்ம ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆகும். இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது எனக்கு. மற்றபடி டோரு, இது பேசஞ்சர் சீட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக. வண்டியை பொறுத்தவரை நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. நம்ம அதில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. வண்டி ஒரு 80-100 போய் நம்ம பிரேக் அடிச்சு பார்த்தோம், அந்த இது ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. ஒரு வண்டியை வளைக்கும் போது ஒரு நமக்கு ஒரு உள்ள ரோலிங்லாம் தெரியல, அந்த வகையில் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த வண்டி எடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நல்ல மைலேஜ் கிடைக்குது. இப்போ கூட நம்ம 80-60 போனாலும் 21.21 இதில் காட்டுது. இதில் காட்டுறது இதுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போட்டு போகிறேன். இதே ஈகோவில் போட்டு ஓட்டினா 29 மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஈகோவில் ஓட்டல, இப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். மற்றபடி ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து நல்லா இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு, ரொம்ப ஸ்டேபிளாக. இப்போ ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது இல்லாமல் இந்த லோகோ இருக்குதுல்ல, இது வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வரும். அந்த இது வரைக்கும் புதுசாக இருக்குது. அது யூனிக்காக பண்ணிருக்காங்க, வேறு எதுலையும் கிடையாது, யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யாராவது சீட் பெல்ட் போடலை அப்படின்னா நமக்கு அந்த இன்டிமேஷன் வந்து டிஸ்பிளேலே வந்துடுது. அதே மாதிரி இந்த டிஎல்ஆர் லைட் ஒன்று ஃப்ரண்ட்ல ஏறிங்க, அது தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதே ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸா இருக்குது. ஒரே ஒரு குறை என்ன, அந்த அடாஸ் கிடையாது. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது. மேஜரா என்னென்ன தேவையோ அது எல்லாமே. அடாஸ் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே வந்துடுது.
இவங்க வந்து சர்வீஸை மட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 15 ரூபா வருது. நமக்கு ஆஃபர் போக 14 சில்லரை தான் வந்துச்சு. 7 இயர்ஸா 7 lakhs வெஹிக்கிள் வித் ஆஃபர் போட்டுருந்தாங்க. அதனால 14 சில்லரை தான் வந்துச்சு. அது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 14-30 இந்த மாதிரி தான் வந்துச்சு நமக்கு அந்த ஆஃபர் போட்டனால. அது இல்லாமல் நம்ம ராம்நாட்டில் தான் எடுத்தோம். ராம்நாடு ஷோரூம்ல ஷியா ஷோரூம்ல தான் சீமா மோட்டார்ஸ்னு ஒன்று இருக்கு ராம்நாடு, அங்கே தான் நம்ம பை பண்ணோம். என்ன மாடல் இது வந்து ஃபியர்லெஸ் S+ மாடல். டாப் எண்ட்ல ஆட்டோமேட்டிக் கிடையாது. அப்புறம் அந்த JPL தான் வராதுன்னு நினைக்கிறேன். சம்திங் ரொம்ப டீட்டெயிலா தெரியல எனக்கு. அவங்களுக்கு தான் தெரியும். ஃபியர்லெஸ் S+ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாமே டச்ல கொடுத்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் ஒரு யூனிக்கா இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்ததுல இல்லைங்க. டச் மாதிரி, அதாவது ஏசி கிளைமேட் எல்லாமே ஏசி ஆன் ஆஃப். அது இல்லாம இன்னொன்று விஷயம் சொல்ல மாட்டேன். இதுல வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் வந்துருது. வைப்பரோட ஆட்டோமேட்டிக்ல வந்துருது. இந்த அதே மாதிரி சீட்டு வந்து 40-60 ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. இப்போ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கனால இப்போ ஏதாவது ஒரு வண்டி வருது ரோட்டை விட்டு இறக்கணும் அப்படின்னா பயப்படாம நம்ம இறக்கிடலாம். வேகத்தை இப்போ உள்ள வேகத்தெல்லாம் செவரு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதுல ஓட்டுறதுக்கு வந்து பயம் இல்லாம ஓட்டலாம். சொன்ன வண்டி வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அவங்க இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணாங்க. இல்ல எனக்கு இந்த கொடுக்கும் போதே இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கு. அவங்களும் மன உளைச்சல் ஆகிக்க மாட்டாங்க. நம்ம திருப்பி இன்னொரு டைம் போய் சர்வீஸ் போயிருக்க தேவையில்லை. இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டாங்கன்னா வண்டி உண்மையை சொல்ல பக்காவா இருக்கு. சேஃப்டிக்கு வந்து இது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது. இதை வந்து நான் சொல்ல தேவையில்ல, டாடா நெக்ஸானால எல்லாத்துக்குமே தெரியும். அதான் அது இல்லாமல் அந்த 6 ஏர் பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ABS இருக்கு. அப்புறம் கேஷன் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. டிரைவர் உட்காந்துருக்கும் நமக்கு இந்த ஆம்ரெஸ்ட் வந்துருது. அது எனக்கு ஓகே நல்லா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஓட்டின வண்டியில் அந்த மாதிரி ஆம்ரெஸ்ட் இருந்தது இல்லை. அது கொஞ்சம் நல்லா ஃபீலா இருக்குது லாங் டிரைவ்லாம் போறப்ப. ரியர் சைடுலாம் உட்காந்துட்டு என்ன மாதிரி சொல்றாங்க, எப்படி இருக்கு? தம்பி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்கு. பின்னாடி ரியர் சைடு எப்படின்னா நம்ம இப்போ வந்து அண்ணன் வந்து 80 அந்த ஸ்பீட்ல போயிருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஷேக்கிங்லாம் அந்த அளவுக்கு பெருசா தெரியல. அது மட்டும் இல்லாம இங்க ஹேண்ட் ரெஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க. 2 பேரும் நம்ம கம்ஃபர்ட் சாஸ் வைக்கிற மாதிரி சின்ன ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு. இந்த ஸ்டேரிங்ல இருக்கிற இந்த லோகோ இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து கையில நம்ம ஹார்ன் அடிக்கிறது இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது என்ன கைரேகை பதியுது. அது ஒரு மைனஸ். நம்ம ஏதாவது ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டனு, பட் அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. கிளாஸியா இருக்குது. அதே மாதிரி இது கொஞ்சம் டாப் எண்டுக்குனால இந்த இது போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு. லெதரைடு ஸ்டேரிங்க்கு. ஸோ அது பிரச்சனை, நம்ம தனியாக போடலை. வண்டியை பொறுத்த வரைக்கும் எதுவும் நம்ம அக்சசரிஸ் போடல. ஆமா, எல்லாமே மேக்ஸிமம் வந்துடுது. நம்ம எதுவும் அக்சசரிஸும் போடலை. போட்டோம்னா அந்த ஃபுட்டு மட்டும் தான் போட்டாங்க. அவங்க பிள்ளைங்கலாம் ஏறதுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டு இது மட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் வேற எதுவும் பெருசாக போடலை. தெரிஞ்சு இந்த வண்டி எடுத்து கொடுத்தவங்க வந்து இந்த மாதிரி கவலைப்படுற அலையிறதுங்கிறதே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. புதுசாக ஒரு வண்டி எடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் புது வண்டி எடுக்கலாம். செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்துட்டு போய் வேலை பார்த்துட்டு போயிருவேன். டிஸ்பிளேலேயே வந்து ஏர் இது வேறு வந்துடுது, ஏர் ப்ரெஷர் மட்டும் வந்துடுது நமக்கு. அதனால பிரச்சனை இல்லை. அதோட பெரிய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து அந்த 360 கேமரா தான். அதை போட்டிருந்தோம்னா நமக்கு நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ல யாராவது வரும்போது கொள்ளும் போது அந்த அலாரம் அடிக்குது. ஆட் ப்ளூ கிடையாது. அது ஒரு பெரிய பிளஸ். இந்த வண்டிக்கு ஆட் ப்ளூ கிடையாது. டீசலுக்கு வண்டி டீசல் மட்டும் போட்டா போதும். நீயோட ரிவ்யூ போட்டிருப்பீங்க கியா காரன்ஸ், அந்த வண்டிக்கு இருக்கு ஆட் ப்ளூ. ஆனா இது கிடையாது. அது இல்லாமல் இதை ஒன்று சொல்ல மாட்டேன். நம்ம இண்டிகேட்டர் போடும்போது எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறோமோ அந்த சைடு வந்து நம்ம 360 கேமரா வந்து ஆன் ஆகுது. நம்ம இண்டிகேட்டர் போடும்போது மிரர் பார்க்கட்ட பரவாயில்ல, நம்ம இதுலயே பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த பக்கம் ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு நமக்கு தெரிஞ்சு அதுவே ஆஃப் ஆயிடும். இது ஒரு யூனிக்கான ஃபியூச்சர், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அவங்க நம்ம புதுசாக டாட்டாவில் வண்டி வாங்க போகும்போது நீங்கள் PDI பண்ணிக்கிறீங்க. அது கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். மற்றபடி வண்டி எந்த வகையிலும் குறை கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்கோ கம்ஃபர்ட்டோ இல்லை டெக்னாலஜி லெவல்லையோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ எந்த குறையும் கிடையாது. நல்லா இருக்குது. இந்த டாடா நெக்ஸானை பற்றின நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பேசியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.